லைக் பண்ற 2 பேருக்கு விஷஸ் பண்ணிடலாம். பவி மது டியர் அவங்களோட சிஸ்டர் பவிக்கு இன்னைக்கு பர்த்டே. அண்ட் அதே மாதிரி பேபி டியர் அவங்களோட ஹஸ்பண்ட் இசக்கி ராஜா பிரதருக்கும் இன்னைக்கு பர்த்டே. அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக பவி டியருக்கும் இசக்கி ராஜா பிரதருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹலோ மச்சான், அம்பத்தூர் செக் போஸ்ட்ல இருக்க? ஓகே மச்சான். மச்சான் TN07 BX 8998 அந்த பைக்கு அந்த செக் போஸ்ட்டை தாண்டி தான் வரும். கோல்டு கலர் ராயல் என்ஃபீல்ட் பைக்ல ஒரு பொண்ணு பையனும் வந்துட்டு இருக்காங்க. அந்த பைக்கை மடக்கி புடி. வித்தவுட் ஹெல்மெட் ஓவர் ஸ்பீட்னு புடி. இன்னும் வேற என்னென்னலாம் பெண்டிங் கேஸ் இருக்கோ எல்லாத்தையும் அந்த பையன் மேல போடு மச்சான். அந்த பையன் வெளியவே வரக்கூடாது. அந்த பொண்ணை விட்டுரு. எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். விஜி, சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வா, டைம் ஆகுது எனக்கு. மாப்பிள்ள கால் பண்றாரு. என்ன விஷயம்னு தெரியலையே. சார், சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? யோ, குடும்பமா சேர்ந்து எல்லாரும் ஃப்ராட் வேலை பண்ணிட்டு என்கிட்ட நல்லா இருக்கீங்களான்னு வேலை கேக்குறியா? சார், சார் ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? என்னாச்சு? என்ன ஆச்சா? இதுக்கு மேல ஆகிறதுக்கு என்னையா இருக்கு? ஆமா, உன் தங்கச்சி எங்க? ரோஜா இன்டர்வியூக்காக சென்னைக்கு போயிருக்கா சார். எதுவும் பிரச்சனையா? இன்டர்வியூவா? யோ, உன் தங்கச்சி ஒன்னும் இன்டர்வியூக்கெல்லாம் போல. இன்டர்வியூன்னு உன்கிட்ட போய் சொல்லிட்டு இங்க வந்து நல்லா ஜாலியா ஒரு பையன் கூட ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா. சார், என்ன சொல்றீங்க சார்? ரோஜா அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது சார். யோ, நீ நினைச்சிட்டு இருக்க உன் தங்கச்சி அப்படின்னு. ஆனா நான் இங்க சென்னையில என் கண்ணு முன்னாடி ஒருத்தனை கட்டி பிடிச்சிட்டு அவ வண்டியில போயிட்டு இருக்கா, நான் பார்த்தேன்றேன். சார், சார் என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. அவளுக்கு இன்டர்வியூ இருந்ததா மெயில்லாம் வந்ததே, நான் பார்த்தனே. யோ, எல்லாம் ஏமாத்த வேலையா? அவ இன்டர்வியூக்கும் போல ஒரு இதுக்கும் போல. இங்க பாரு, நீ நம்ப மாட்டேன்னு நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். உனக்கு இப்பவே வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், பார்த்து நீயே தெரிஞ்சுக்க. ஏதாவது தப்பா மட்டும் நடந்துச்சு உங்க குடும்பத்தையே நான் சும்மா விட மாட்டேன். யாருக்கிட்ட என்னையவே ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? சார், சார் தப்பாலாம் எதுவுமே நடந்திருக்காது. நான் ரோஜா கிட்ட என்னன்னு கேக்குறேன். இப்பவே போன் பண்ணி கேக்குறேன். யோ, நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது. சீக்கிரமா சென்னைக்கு கிளம்பி வா. இங்க வந்து என் கண்ணு முன்னாடி உன் தங்கச்சியை விசாரி, அப்பதான் நான் ஒத்துப்பேன். ஓகே சார், நான் இப்பவே சென்னைக்கு கிளம்பி வரேன். அதுக்கு முன்னாடி அந்த கேவலமான போட்டோவை அனுப்புறேன், நீ ஏன் பாத்துக்க. சை, என்ன குடும்பத்துல போய் மாட்டி தொலைஞ்சனும். ஏ ரோஜா, செத்தடி நீனு. யாரு மேல கைய வச்ச? ஆதித்யா மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு காட்டுறேன்டி. என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு ஆதித்யா என்ன மன்னிச்சிருன்னு நீ சொல்லல, நான் என் பேரே மாத்திக்கிறேன்டி. ஐயய்ய, சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்குள்ள அப்படி என்னங்க அவசரம்? ஏய், ரோஜா எங்கடி போயிருக்கா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இன்டர்வியூக்கு போறேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போனா. இத கேக்குறதுக்கு இப்படி அலறிட்டு கூப்பிட்டீங்க? ஏய், உன்கிட்ட மட்டும்தான் அவ எல்லாத்தையுமே சொல்லுவா. உண்மையை சொல்லுடி, அவ எங்கடி போயிருக்கா? ஏங்க லூசா நீங்க? இன்டர்வியூக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டே இருக்கேன், அப்புறம் சும்மா ஏதாவது கேட்டுட்டே இருக்கீங்க. அப்ப என்னடி இது? என்னடி இது? இதுதான் இன்டர்வியூக்கு போற லட்சணமா? நீயே பாரு. என்ன இருக்கு? எதுக்கு இப்படி அலறாரோ? என்னடி முழிக்கிற? அப்ப இந்த விஷயம் எல்லாமே உனக்கு தெரியுமா முன்னாடியே? ஏங்க லூசா நீங்க? அவளுக்கு சென்னை புதுசுல, அதான் யார்ட்டையாவது லிஃப்ட் கேட்டு போயிருப்பா. யாரோ அத போட்டோ எடுத்து அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி உங்க தங்கச்சியவே சந்தேகப்படுறீங்களா? ஏய், பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க. அவ எப்படி எப்படி அவனை புடிச்சிட்டு போறேன்னு பாரு. லிஃப்ட் கேட்டா இப்படிதான் போவாங்களா? என்னடி என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஷோ, எனக்கு ஒரே அவமானமா இருக்கு. ஐயோ, ஏன் இப்படி இந்த ரோஜா அப்படி பண்றான்னு எனக்கு தெரியல. எல்லாமே அவளை கேட்டுட்டு தானே பண்ணேன். அவ நல்லதுக்காக தானே எல்லாத்தையும் பண்ணேன். சரி விஜய், நான் இப்ப சென்னைக்கு கிளம்புறேன். ஏங்க நான் தான் சொல்றேன்ல. ஏய், வாய மூடி. தப்பா மட்டும் ஏதாவது இருந்துச்சு தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். ரோஜா வாங்கி கண்டதனமா வெட்டி போட்டுட்டு வர போறேன். ரோஜா, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ரோஜாமா, நல்லா தானே இன்டர்வியூக்கு போனேன். இப்ப எதுக்கு அழுதுட்டே வர? ஏதாவது சொல்லு. ராஜா, சாரி ராஜா, உங்ககிட்ட சில விஷயம் எல்லாம் மறைச்சிட்டேன் நானு. மறைச்சிட்டியா? என்ன ரோஜா சொல்ற? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. ராஜா, அன்னைக்கு எங்க அண்ணி சொன்னாங்கல்ல, எங்க அண்ணன் ஆதித்யான ஒரு போலீஸ் எனக்காக மாப்பிள்ள பாத்திருக்காருன்னு. ஆமா, அன்னைக்கு சொன்னாங்க. அதுக்கு என்ன போ? அந்த பையன்கிட்ட நான் பேசினேன் ராஜா. பேசலன்னா எங்க அண்ணன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாரு. அதனால நான் அவர்கிட்ட பேசினேன். சரி. அவன் ரொம்ப ஓவரா பேசுறான் ராஜா. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். டார்ச்சர் பண்றானா? ஆமா ராஜா, மரியாதையே இல்லாம பேசுறான். என்னமோ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பேசுறான். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு.
அதனால அவனை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா ரொம்பவும் அவாய்ட் பண்ண முடியல. எங்க அண்ணன் கிட்ட போட்டு கொடுத்துருவானோன்னு பயந்துகிட்டே பேசினேன். ரொம்ப ரொம்ப திமிரா பேசுறா ராஜா. எங்க அம்மா உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்கன்னு சொன்னா. உடனே வீட்டுக்கு வான்னு சொன்னா. நான் இல்ல எனக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னேன். எங்கன்னு கேட்டா சென்னையிலன்னு சொன்னேன். அதனால இப்ப இங்க இன்டர்வியூ நடந்த இடத்துக்கே வந்துட்டா ராஜா. இங்க வந்தும் என்கிட்ட ரொம்ப திமிரா ஓவரா மிரட்டினான். அதான் ஒரு கோவத்துல அவனை ஓங்கி அரைஞ்சிட்டேன். அதுக்கு அவன் எம்எல்ஏ கை வச்சுட்டால உன்னை என்ன பண்ண போறேன் பாருடி, உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜா. அண்ணன் கிட்ட சொல்லிட்டானா நான் செத்தேன். என்ன அவ்வளவுதான், உயிரோடய வச்சு புதைச்சிருவான் எங்க அண்ணன். ரோஜாமா, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நீ ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? ராஜா, நீங்க அப்ப கண்மணி விஷயத்துல ரொம்ப பிஸியா இருந்தீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி அவளோட பிரச்சனை வேற. இதுல என் பிரச்சனையும் உங்ககிட்ட சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த வேணான்னு நினைச்சேன். என்ன ரோஜாமா நீ, இதுல என்ன உன் பிரச்சனை என் பிரச்சனைன்னு? எல்லாமே நம்மளுக்கு வர பிரச்சனையை நம்ம தான் ஃபேஸ் பண்ணிடும். அதுக்குன்னு நீ சொல்லாம இருப்பியா? நீ என்கிட்ட சொல்லாம விட்டதுனால இந்த விஷயம் எவ்வளவு தூரத்துக்கு நீ கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. இப்ப இதை எப்படி சால்வ் பண்றது சொல்லு. தெரியல ராஜா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவன் இவ்வளவு தூரம் சென்னைக்கெல்லாம் வருவான்னு. ஆஹா, செக்கிங் வேற பண்ணிட்டு இருக்காங்க. ஹெல்மெட்டை வேற மறந்துட்டு வந்துட்டனே. என்னையா, நான் சொன்ன வண்டி நம்பர் வந்துச்சா இல்லையா? சார், ஒரு ராயல் என்ஃபீல்டு ஒன்று வந்துட்டு இருக்கு. ஆனா அது நீங்க சொன்னதானு தெரியல, கொஞ்சம் பக்கத்துல பார்த்தாதான் தெரியும். யோ என்னையா? யோ, ஆதித்யா சொன்ன அதே நம்பர் தான். அந்த வண்டியை மடக்கி புடி. ஓகே சார். ஹலோ ஹலோ, நிறுத்துங்க நிறுத்துங்க. சார் இறங்குப்பா கீழே. சார் எதுக்கு சார்? எதுக்கா? வண்டியை ஓரம் கட்டிட்டு இறங்கி வா, பதில் சொல்றேன். ரோஜாமா பயப்படாத, இறங்கு. ஆதி மாட்டிக்கிட்டான்டா. அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறேன், நீ அங்க வா. சார் ஹெல்மெட் எங்க? அப்புறம் எதுக்கு இவ்வளவு டிராபிக்ல ஓவர் ஸ்பீட்ல வர? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? உங்க வீடு இங்க இருக்கு. சார், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் சார். நான் இங்க இன்டர்வியூக்காக வந்தேன். சென்னை எங்களுக்கு புதுசு சார். சென்னைக்கு புதுசா இல்ல இந்த உலகத்துக்கே புதுசா? ஏன் ரூல்ஸ் தெரியாதா? ஹெல்மெட் போடணும், ஓவர் ஸ்பீட்ல வரக்கூடாதுன்னு. சார் சாரி சார், இனிமே ஹெல்மெட் போட்டுக்கிறேன் சார். ஓவர் ஸ்பீட்லலாம் வரமாட்டேன் சார். இந்த கதையெல்லாம் நாங்க நிறைய பேர்கிட்ட கேட்டாச்சு. நீ முதல் வண்டியில ஏறு. என்னது, வண்டியில ஏறணுமா? ஹெல்மெட் போடாததுக்கு ஓவர் ஸ்பீடுக்கும் ஃபைன் தானே போடுவீங்க? என்ன வண்டியில எல்லாம் ஏற சொல்றீங்க? ஏய் என்ன என்கிட்ட ரூல்ஸ் பேசுற? எனக்கு ரூல்ஸ் தெரியும். எங்க அண்ணனும் போலீஸ் தான். ஐயோ மேடம், நீங்க போலீஸோட தங்கச்சியா? ஐயோ நான் ரொம்ப பயந்துட்டேன் மேடம். ஏய், நீ பொண்ணா இருக்கனால நான் உன்னை சும்மா விடுறேன். ஒழுங்கு மரியாதை ஓடிடு. ராஜசேகர், இவனை வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் ஹெல்மெட் போடாததுக்கும் ஓவர் ஸ்பீட்ல வந்ததுக்கும் எவ்வளவு ஃபைன் மட்டும் சொல்லுங்க, நான் கட்டிட்டு கிளம்புறேன். இப்பவே போய் ஒரு ஹெல்மெட்டை வாங்குறேன். எனக்கு சென்னை புதுசு சார், என்ன விட்டுருங்க. டேய் சொல்லிட்டே இருக்கேன், இன்னும் ஓவரா திமிரா பேசிட்டு இருக்க. ராஜசேகர், என்ன பாத்துட்டே இருக்கீங்க? வண்டியில ஏத்துங்க. சார் சார் அவரை விட்டுருங்க. அவர் எந்த தப்பும் பண்ணல. ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிற அளவுக்கு அவர் என்ன சார் தப்பு பண்ணாரு? போடா, டேய், ராஜா. போ. ரோஜாமா நீங்க நிக்காத, சீக்கிரமா நிம்மதி வீட்டுக்கு போயிடு போ. சார் சார் ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்குறேன் சார். காலைல விழுந்து கெஞ்சி கேட்குறேன் சார். அவரை விட்டுருங்க சார். அவர் எந்த தப்பு பண்ணல சார், ப்ளீஸ் சார். ரோஜா, இவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்காத ரோஜா, ப்ளீஸ் நீ வீட்டுக்கு போ. நீ என்ன கெஞ்சினாலும் இவங்க விட மாட்டாங்க. இவங்க ஒரு பிளானோட தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ வீட்டுக்கு போ ரோஜா. டேய், அங்க என்னடா பேச்சு? போடா, வண்டியில ஏறா. சார் ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்குறேன் சார். அவரை விட்டுருங்க சார். என்னமோ பெருசா ரூல்ஸ் பேசின, உன்னால என்னடி பண்ண முடியும்? ராஜசேகர், வண்டியில ஏத்தி டைரக்டா வண்டியை ஸ்டேஷன்ல விடுங்க. முட்டிக்கு முட்டி 4 தட்டு தட்டினாதான் இவங்க சரிப்பட்டு வருவானுங்க. ஐயோ, இது கண்டிப்பா அந்த ஆதித்யாவோட வேலையா தான் இருக்கும். நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ ராஜா, என்னால தேவையில்லாம நீங்க மாட்டிக்கிட்டீங்களே. இந்திரா, நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? ஆனா இன்னும் ராஜா ப்ரோவையும் ரோஜாவையும் காணோம். இன்னுமா இன்டர்வியூ நடக்குது? இவ்வளவு நேரம் இன்டர்வியூ நடக்க வாய்ப்பே இல்லைங்க. இந்நேரத்துக்கு வந்திருப்பாங்க. அப்புறம் இன்னும் வரல? ஏய், உன்கிட்ட தான் ராஜா ப்ரோ நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணி கேளுடி. சரி. ஹலோ நிம்மதி. ரோஜா, இன்டர்வியூலாம் முடிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்புறம் எப்போ வரீங்க? நாங்க இங்க பக்கத்துல இருக்க கேஃபிடேரியால தான் வெயிட் பண்றோம். சீக்கிரம் வாங்க. நிம்மதி, நாங்க இங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் நிம்மதி. ரோஜா ரோஜா, என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? என்ன பிரச்சனை? நாங்க 2 பேரும் அங்க வரலான்னு தான் கிளம்பி வந்துட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு போலீஸ் நிப்பாட்டி, நீங்க ஹெல்மெட் போடல, ஓவர் ஸ்பீட்ல வந்தீங்கன்னு ராஜாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க நிம்மதி. நான் ரோட்லயே இப்படியே நிக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரோஜா, என்ன சொல்றீங்க? ராஜாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா?
ஆமா நிம்மதி, நீங்க எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ரோஜா, நீங்க எங்க இருக்கீங்க? எனக்கு கரெக்டா எனக்கு எக்ஸாக்ட்டா சொல்லுங்க. அம்பத்தூர் செக் போஸ்ட்ல நிக்கிறேன். சரி, அங்கே இருங்க, நாங்க பக்கத்துலயே தான் இருக்கோம், உடனே வந்துடுறோம். பயமா இருக்கு நிம்மதி, என்னாலதான் ராஜாக்கு இவ்வளவு கஷ்டமோ. ஐயோ, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ரோஜா ப்ளீஸ் அழாதீங்க, நாங்க இப்போ உடனே வந்துடுறோம். நம்ம ஸ்டேஷனுக்கு போலாம், அங்க சீக்கிரமா ராஜாவை நம்ம கூட்டிட்டு வந்துடலாம். நீங்க அழாதீங்க ப்ளீஸ். நிம்மதி, என்னடி ஆச்சு? ஏதோ ராஜா பிரபா போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரிலாம் பேசிட்டு இருந்தேன். ஆமாடா, ஏதோ செக் போஸ்ட்ல ஹெல்மெட் போடல, ஓவர் ஸ்பீட்ல வந்தீங்கன்னு ராஜா பிரபா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ரோஜா சொல்றாங்கடா. ஹெல்மெட் போடுறதுக்கும் ஓவர் ஸ்பீட்ல வந்ததுக்கும் ஃபைன் தானே போடுவாங்க. இது என்ன புதுசா அரெஸ்ட் பண்றாங்க? சம்பந்தமே இல்லாமல இருக்கு. தெரியல தமிழ் ப்ரோ, ஏதோ சிச்சுவேஷன் சரியில்லை. நீங்க சீக்கிரம் வாங்க. ரோஜா அப்படியே ரோட்லயே நிக்கறாங்களாம், நம்ம அவங்கள கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ச்சே பாவம், இன்டர்வியூக்கு வந்த இடத்துல அவங்களுக்கு இப்படியா நடக்கணும்? சரி சரி, நம்ம பேச டைம் இல்ல, சீக்கிரம் வாங்க, நம்ம அங்க போலாம். ரோஜா நிம்மதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரோஜா அழாதீங்க, நாங்களாம் இருக்கோம்ல, நம்ம சீக்கிரமாவே ராஜா அண்ணனை வெளியே கூட்டிட்டு வந்துடலாம். சரி வாங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். சரி. எல்லா ஃபைல்ஸும் செக் பண்ணிட்டீங்களா சார்? நீங்க கேட்ட எஃப்ஐஆர் காப்பி டேபிள்ல வச்சிருங்க ராஜசேகர், நான் அப்புறம் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஓகே சார். சார் சார், என்னோட ராஜாவை எங்க சார் வச்சிருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு அப்படியே கூட்டிட்டு வந்துட்டீங்க, என்னன்னு கூட சொல்லாம. சார் எங்க சார் வச்சிருக்கீங்க சொல்லுங்க சார். ஏமா என்னமா இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல சூப்பர் மார்க்கெட்டா? இப்படி எல்லாம் கூட்டமா வந்து நின்னுட்டு இருக்கீங்க. சார் ராஜா ப்ரோ எங்க? எதுக்காக அவரை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ப்ராப்பரான ரீசன் இல்லாம ஒருத்தர் எப்படி சார் அரெஸ்ட் பண்ண முடியும்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன ஸ்டேஷன்ல வந்து நின்னுட்டு இஷ்டத்துக்கு கத்திட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார், நாங்க தெளிவான ஒரு விஷயத்தை கேக்குறோம். எதுக்காக நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணீங்க? எங்களுக்கு ரீசன் தெரியணும். நாங்க எல்லாருமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. நீங்க ரீசன் சொல்லுங்க. வித்தவுட் ஹெல்மெட் அண்ட் ஓவர் ஸ்பீட்ல வந்திருக்காரு, சோ அரெஸ்ட் பண்ணோம். ரீசன் தெரிஞ்சிச்சா? போதுமா? சார், உங்க அளவுக்கு இல்லனாலும் எங்களுக்கும் பேசிக்கான ரூல்ஸ் தெரியும். வித்தவுட் ஹெல்மெட் அண்ட் ஓவர் ஸ்பீடுக்கு யாராவது அரெஸ்ட் பண்ணுவாங்களா சார்? ஃபைன் தானே சார் போடுவாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 கேஸ் அவர் பேர்ல வந்திருந்தது. அவரை மடக்கி பிடிக்கிறதுக்காக தான் செக் போஸ்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் 2-3 கேஸா? சார் என்ன சார் கதை விட்டுட்டு இருக்கீங்களா? அவர் சென்னைக்கு புதுசு சார். அவர் நேத்து காலையில எங்களோட நிச்சயதார்த்தத்துக்கு தான் வந்தாரு. நேத்து ஃபுல்லா எங்க கூட தான் இருந்தாரு. இன்னைக்கு காலையிலயும் எங்க கூட தான் இருந்தாரு. அப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர்னு உட்கார்ந்து இருக்கிற நாங்களும் என்ன முட்டாளா? சரி, கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு சொல்றீங்க. அப்படி என்ன கம்ப்ளைண்ட்? யாரு வந்து கொடுத்தா? இன்னைக்கு காலையில ஏபிசி கம்பெனில இன்டர்வியூ நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல ஒரு பொண்ணு கிட்ட அவர் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காருன்னு அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு மேட்டரே போதுமே, அவரால வெளியவே வர முடியாதே. சார் என்ன சார் விளையாடுறீங்களா? அந்த இன்டர்வியூக்கு ரோஜா தான் போயிருந்தாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு நாங்க எல்லாருமே ஒன்னா தான் நின்னுட்டு இருந்தோம். ராஜா எங்க கூட தான் நின்னுட்டு இருந்தாரு. நீங்க இஷ்டத்துக்கு அவர் மிஸ்பிஹேவ் பண்றாருன்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க வேற யாரையும் அரெஸ்ட் பண்றதுக்கு பதிலா ராஜா ப்ரோ அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அவரை வெளியே விடுங்க, நாங்க ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கணும். ஏய், என்ன இதெல்லாம் உங்க அப்பா வீடா? வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. ரொம்ப பேசினா உன்னைய புடிச்சு உள்ள போட்டுருவேன். அரெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன சார் போலீஸ் கெத்தா? என்கிட்ட எல்லாம் நடக்காது. இப்ப எங்களுக்கு ராஜாவை பார்க்கணும். எங்க இருக்காரு சொல்லுங்க. நிம்மதி, ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். சார் சார் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், ப்ளீஸ் சார் ராஜாவை விட்டுருங்க சார். எனக்கு நல்லா தெரியும் சார், இது எல்லாமே அந்த ஆதித்யாவோட வேலை தானே. அவன் தான் உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லியிருக்கணும். எனக்கு நல்லா தெரியும் சார். சார் ப்ளீஸ் சார், நீங்க கொஞ்சம் கருணை காட்டி ராஜாவை விட்டுருங்க சார். அவருக்கு எதுவுமே தெரியாது சார். ப்ளீஸ் சார். சார் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், உங்க காலில் வேணாலும் விழுறேன் சார். ப்ளீஸ் சார். இப்ப தெரியுதா ஆதித்யாவை பகச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு? ஹோ, அப்ப இது எல்லாமே அந்த சைக்கோட வேலை தானா? சார் சார் இப்ப ஆதித்யா எங்க சார்? நான் இப்ப ராஜாவை வெளியே கூட்டிட்டு வரதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? அவனுக்கு என்னதான் சார் வேணும் சொல்லுங்க சார், நான் பண்றேன். எதுவா இருந்தாலும் நான் பண்றேன் சார், சொல்லுங்க சார். அப்படி வாங்க வலிக்கு. ஆதித்யா உள்ள ரூம்ல தான் உட்காந்துருக்கான், அவனை போய் பாருங்க. ஹலோ ஹலோ, நீங்க மட்டும். ரோஜா நீங்க போகாதீங்க, நம்ம லாயர் யாரையாவது போய் மீட் பண்ணிட்டு வரலாம். நிம்மதி, உங்களுக்கு அந்த ஆதித்யாவை பத்தி தெரியாது. அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நான் அவன் கிட்ட ஃபர்ஸ்ட் போய் பேசிட்டு வரேன், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ரோஜா நில்லுங்க, நான் சொல்றதை கேளுங்க, போகாதீங்க. ரோஜா. சார், இப்ப நாங்க ராஜாவை பார்க்கணும். அவர் எங்க இருக்காரு? ராஜசேகர், இந்த கூட்டத்தை கூட்டிட்டு போய் அவரை காமிங்க, எரிச்சலா இருக்கு. ஓகே சார். சார் என்ன சார் இது? ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி இப்படி ஒரு இடத்துல அவர் அடைச்சு வச்சிருக்கீங்க. மேடம்,
இங்க எல்லாமே அப்படிதான். இங்க இன்ஸ்பெக்டரை பகச்சுக்கிட்டீங்க, அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சார் அப்ப பப்ளிக்கு என்னதான் சார் பாதுகாப்பு? அவர் என்ன சார் தப்பு பண்ணாரு? எங்களுக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் சார். அவரை போய் இப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே. தம்பி, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க வெளியவே இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் பேசிட்டீங்கல்ல. இன்ஸ்பெக்டரோட ஃப்ரெண்டு யாரோ ஆதித்யான்னு, அவரும் இன்ஸ்பெக்டர் தான் போல. அவர் சொன்னாருன்னு இவரும் அரெஸ்ட் பண்ணி போட்டாரு. அப்புறம் உள்ள இத்தனை பேர் அலோவ் பண்ண முடியாது, யாராவது 2 பேர் வாங்க. நிம்மதி, டிடி, நீங்க 2 பேரும் எங்கேயும் நில்லுங்க. நானும் இந்திரன் ப்ரோவும் போய் பார்த்துட்டு வரோம். தமிழ் ப்ரோ, நீங்களும் நிம்மதியும் உள்ள போங்க. எங்க அப்பா லாயர் தான், நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். சரி ப்ரோ. டேய், இந்த டென்ஷன்ல நம்ம கதையை மறந்துடாத. இப்போதைக்கு நம்ம வீட்ல எல்லாருக்கும் நீ லண்டன்ல இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீ பாட்டுக்கு இங்க இருக்கிற மாதிரி காமிச்சிடாத. ஆமால, நல்ல வேலைடி ஞாபகப்படுத்தின. நான் அப்ப சந்துருக்கு கால் பண்ணி சொல்லி அவன் மூலியமா பேச சொல்றேன். சரிடா, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணு. சரிடி. புஷ்பா, வாமா நம்ம வெளியே போய் நிக்கலாம். சார், கூட்டிட்டு போங்க சார். அவரை உடனே பார்க்கணும் நாங்க. வாங்க. ஆதித்யா. ஹே, ஹாய். ஐம் சாரி. உங்க பேர் என்ன? ரம்யாவா? இல்லையே. சங்கவி? இல்லையே. ரோஜா 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 கரெக்டா? ஆதித்யா, ப்ளீஸ் ஆதித்யா, ராஜாவை தயவு செஞ்சு வெளியே விட்டுரு. ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் தானே உன்னை அடிச்சேன். அவரை எதுக்கு தண்டிக்கிற? என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அவரை விட்டுரு ப்ளீஸ். இதத்தான் நான் உன்கிட்ட வந்து எதிர்பார்த்தேன். என்னடி அங்க இன்டர்வியூல பெரிய இவ மாதிரி வந்து ஓவரா பேசிட்டு என்ன ஒரு அரைஞ்சிட்டு போன. இப்ப என்ன பம்மி கிட்ட வந்து நிக்கிற? எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஆதித்யா, என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம அடிச்சிட்டேன். ப்ளீஸ் ஆதித்யா, ராஜாவை வெளியே விட்டுடு. அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவரை விட்டுடு ப்ளீஸ். நீ கெஞ்சுறத பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஆனா என்னால அவ்வளவு சீக்கிரம் அவனை வெளியே விட முடியாதே. சரி, அவரை வெளியே வரணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். ப்ளீஸ் அவரை விட்டுரு. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ப்ளீஸ் ஆதித்யா. நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியா? ராஜாவை நீ வெளியே விட்டுறதா இருந்தா நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். என்ன சொன்னாலுமா? ஹே, சிச்சி சிச்சி, நீ பயப்படுற அளவுக்கு நான் ஒண்ணு கேட்க மாட்டேன். ஓகே, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லு, நான் அவனை வெளியே விடுறேன். என்ன முழிக்கிற? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லு, ஓ ராஜாவை நான் வெளியே விடுறேன்னு சொன்னேன். இல்லனா அவ அப்படியே உள்ளே கிடக்கட்டும். 4 மிதி மிதிச்சு 4-5 கேஸ சேர்த்து போட்டுட்டா வெளியவே வராத மாதிரி ஆக்கிடுறேன். எப்படி வசதி? ஆதித்யா, ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவரை விட்டுடு ப்ளீஸ் ஆதித்யா. காலைல விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். அவரை விட்டுடு ப்ளீஸ். நான் சொன்ன கண்டிஷனுக்கு நீ இன்னும் ஒத்து வரலையே. ஒத்து வந்தீங்கன்னா நான் அவனை விட்டுடுறேன். நான் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கல. நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கல. ப்ளீஸ் அவரை விட்டுடு. அவர் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். ப்ளீஸ் ஆதித்யா. ரோஜாமா, என்னோட கண்டிஷன் அது இல்லையே. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே நான் கேட்டேன். நீ யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுல எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? எதுக்கு நான் அவனை ரிலீஸ் பண்ணணும்? ஐ திங்க் உனக்கு இன்னும் விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன். ரோஜா, நீ ஆல் ராஜாவை போய் பாத்தியா? அவர் என்ன நிலைமையில இருக்கான்னு பாத்தியா? என்ன சொல்ற ஆதித்யா? என்ன பண்ண அவரு என்ன நிலைமையில இருக்காரு? நான் இன்னும் அவரை பார்க்கல. நீ சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆதித்யா, ப்ளீஸ் ஆதித்யா, இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன்? அவரை விட்டுடு ப்ளீஸ். நீ கெஞ்சுறத பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஒண்ணு பண்ணு, நீ ஒரு வாட்டி ராஜாவை போய் பார்த்துட்டு வந்துற. அப்புறமா உனக்கு எல்லா விஷயமும் புரியும். போமா கண்ணு, போ போ, போய் பார்த்துட்டு வா. போ போடி போ. எப்படி கதற விட்டேன் பாத்தியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அண்ணனும் இங்க வந்துருவான். பாக்குறதுக்கே ஒரே கண் கொள்ளா காட்சியா இருக்கே. யாருக்கிட்ட? டிஜிபி பையன், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஆதித்ய அருணாச்சலத்துக்கிட்டே வா. ப்ரோ, என்ன ப்ரோ இது இப்படி பண்ணி வச்சிருக்காங்க? உங்களை இந்த சிச்சுவேஷன்ல பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. ராஜா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்களை சீக்கிரமாவே வெளியே கொண்டு வந்துடலாம். இந்திரனோட அப்பா பெரிய லாயர்னு சொன்னாங்க. அவர்கிட்ட தான் இந்திரன் பேச போயிருக்காரு. ஆமா ப்ரோ, இந்திரனோட அப்பா சென்னையில பெரிய லாயர். அவருக்கு கண்டிப்பா நிறைய பேரை தெரியும். அவர் சீக்கிரமாவே இங்க வந்துருவாரு. நீங்க கவலைப்படாதீங்க. நிம்மதி, நிம்மதி, நான் ராஜாவை பார்க்கணும். எங்க இருக்காரு? ராஜா, சொல்லுங்க நிம்மதி, நான் ராஜாவை பார்க்கணும். திரும்பி பாருங்க ரோஜா. ஐயோ ராஜா, உங்களை இந்த நிலைமையில நான் பார்க்கணும்.
ரோஜாமா எனக்கு ஒன்றும் இல்லை, நீ அழுவாத. நீ ஊருக்கு கிளம்பு, நான் எப்படியாவது வெளியே வந்துடுவேன். நான் ஊருக்கு வந்து உன்னை பார்க்குறேன். நிம்மதி, என்னால ராஜாவை பார்க்க கூட சக்தி இல்லை. நிம்மதி, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு. ரோஜா அழாதீங்க ப்ளீஸ். நீங்க அழுவுறதுனால எல்லாம் சரியான போறதில்ல. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். நீங்க ஆதித்யா கிட்ட போய் பேசுனீங்களா? அவன் என்ன சொன்னா? இதுக்கு வேற வழியே இல்லை. எனக்கு ராஜா உயிரோட வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆதித்யா சொன்ன கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஐயோ, இது ஆண்டவன் ஆடிடு மாட்டம் என தெரிவது எப்போது?